ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. எப்பயும் எடுக்கிற மாதிரி இல்லாத இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குதுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டினியூ பண்ணலாம். மேக்ஸிமம் நாங்கள் வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணி வீடியோ எடுத்தது கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். மார்னிங் தூங்கி எழுந்ததுமே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு பெட்டை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போவேன். ஜஷுதாவும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்துட்டாங்க. நான் தூங்கி எழுந்ததும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன். கிச்சன் எப்பயுமே ஜன்னல்லாம் மூடி இருக்கிறதுனால தூங்கி எழுந்து அதை திறந்து விடுவேன். நல்ல சன்லைட் பார்த்தீங்கன்னா ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நைட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்போ தான் மார்னிங் எழுந்த உடனே வேலை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மார்னிங் ஃபஸ்ட்டு வேலையாக டீ தான் போட போகிறேன். பாப்பாவுக்கு பால், எங்களுக்கு டீ பார்த்தீங்கன்னா போடுவோம். எனக்கு கோலம் போடுறது ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கோலம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வேலை நான் டெய்லி செய்கிறது மாடிக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸ். மாடி தோட்டம் வச்சதுலேருந்தே டெய்லி மாடிக்கு போயிட்டு செடிலாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வருவேன். இப்போ புதுசாக நிறைய விதைலாம் போட்டிருக்கேன். விதையுமே பார்த்திங்கன்னா சூப்பராக க்ரோத் ஆகியிருக்கு. எல்லா செடிக்கும் போயிட்டு தண்ணி ஊற்றிட்டு வரதே ஒரு பெரிய ரிலாக்ஸாக இருக்கும். இந்த ஒர்க்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே டீயுமே ரெடி ஆகிடுச்சு. நானும் பேபியும் பேசிக்கிட்டே டீ குடிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் போகலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நான் போய் ரெடி ஆக போகிறேன். என்னோட ஃபேஸில் இருக்க இந்த டார்க் ஸ்பாட்லாம் போக நான் நிறைய ஃபேஸ் வாஷ் அண்ட் ப்ராடக்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஃபேஸ் வாஷ் என்னோட ஸ்கின்னை ட்ரை ஆகிடுச்சு. அப்படி இல்லைனா எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் நான் ஏற்கனவே நம்பின ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். இது உண்மையிலுமே ஒரு கேம் சேஞ்சர் தான். அதுதான் ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ். இந்த பிராண்ட் நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல லிக்கரைஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கலி சோர்ஸ் டர்மரிக்கோட பவர் இருக்கு. இதுல நான் ஸ்டெய்னிங் ஃபார்முலா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்காம டார்க் ஸ்பாட் எல்லாம் கிளியர் பண்ணுது. இந்த ஸ்பெரசா கோல்ட் பிரஸ் டெக்னிக் பாத்தீங்கன்னா டர்மரிக்ல இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியை ரீடைன் பண்றதுனால ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட் எல்லாம் நமக்கு சீக்கிரமாவே லைட்டன் பண்ணி கொடுக்குது. இது ஸ்கின்ல ஸ்டபனா இருக்க டார்க் ஸ்பாட் எல்லாம் கிளியர் பண்ணி ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரல் ஸ்பாட்லெஸ் க்ளோ கொடுக்குது. உங்களுக்கு இது மாதிரி டார்க் ஸ்பாட் எல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ப்ராடக்ட் தான் இது. இந்த ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் அமேசான், நைகா, பிளிப்கார்ட் அண்ட் ஹிமாலயா வெப்சைட் அண்ட் ஆப்ல அவைலபிள் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா நகை எடுக்கிறதுக்கு தான் போறோம். இப்போ திருவிழாலாம் வருது இல்லையா, அது போட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட நகை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால வாங்கலான்னு போறோம். போலாமா? போலாம். போலாம். அக்கா வீட்டுக்கு போலாமா? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குதா? ஆமா. ஆனா இது பட்டு சாரிக்கெல்லாம் போட முடியாதுல்ல. பட்டு சாரி போட முடியாது. இல்ல டிசைனர் சாரிக்கு போடலாம். டிசைனர் சாரி அழகா இருக்குல்ல. நல்லா தான் இருக்கு. செயின் இல்லை போல இருக்கு. அது போட்டு தருவாங்க பின்னாடி அந்த ரோப் இருக்குல்ல அது. இப்போ நான் பார்த்தாலே இது மட்டும் தான் கொஞ்சம் ரேட்டு கம்மி. அதனால இது எடுத்துக்கலாமா? நல்லா தான் இருக்கு. போலாமா? போலாம். அதான் ஷாப்பிங் பண்ணியாச்சு. போலாம். ஷாப்பிங் முடிச்சிட்டேன். சரி, அப்போ போலாம். வாஜிஷ்டா ஃப்ரெண்ட்ஸ், நகை எடுக்க போறேன்னு சொன்ன உடனே யாரெல்லாம் நான் கோல்டு வாங்க போறேன்னு நினைச்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தான் வாங்கல, நம்ம ஃபேன்சி ஐட்டம் தான் வாங்குறதுக்காக போயிருந்தோம். என்னோட கோல்டு நகைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடகுல இருக்கு, பேங்க்ல வச்சிருக்கேன். அதெல்லாம் இன்னும் நான் மீட்கவே இல்லை. ஏன்னா கமல், என்னோட ஜிமிக்கி கமல், வளையல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல தான் இருக்கு. ஸோ அதை மூட்டுட்டு நான் கவரிங்கே அதிகமாக வாங்கவே மாட்டேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் வாங்கினதே இல்லை. இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 மாசத்துல வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய நகை வந்து எடுத்திருக்கேன் இந்த ஃபேன்சி ஐட்டத்துல. ஸோ இப்போ போய் என்ன நான் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். என்னோட ஃபுல் ஜுவல்லரி கலெக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்துடலாம். ஃபுல் ஜுவல்லரி கலெக்ஷனா? ஆமா. அப்ப இந்த 4 மாசத்துல நீ எவ்வளவு வாங்கி இருக்கன்னு மட்டும் பாப்போம். பாக்கலாமா? சரி. இது ஒரு பிரஷ், மேக்கப் போறதுக்கு. இப்பதான் அடிக்கடி மேக்கப் போறல, அதனால மேக்கப் போறதுக்கு ஒரு பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினேன். பவுடர் மேக்கப் பிரஷ். ஆமா, பவுடர் எல்லாம் அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் பிரஷ் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த குஷி கிளிப் எங்க நான் போட வந்து பாத்தீங்கன்னா ஜெஷிதா ஒன்னொன்னா எடுத்துட்டு போய் வெளியே போட்டுறேன். அது வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகி போகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு குஷி கிளிப் வாங்கினேன். ஜெஷிதாக்கு வந்து பாத்தீங்கன்னா வளையல் வாங்கிட்டு வந்தேன். கை எப்பயுமே சும்மா இருக்குல்ல, நாங்க வந்து பாத்தீங்கன்னா 2 செட்டு சில்வர் வளையல் வச்சிருக்கோம், வெள்ளி வளையல். ஆனா அது போட கழட்டி தூக்கி போட்டுறேன். சரி தொலைஞ்சிரும் சொல்லிட்டு பத்திரமா வச்சிருக்கேன். சரி இது வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கு பட்டு பாவாடை சட்டெல்லாம் போடும்போது போடலாம், சூப்பரா இருந்தது. இது கைக்கு போட்டோன்னே ரொம்ப அழகா இருந்தது, ஸ்டோன் வச்சது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நார்மல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு டைப்ல இந்த பித்தளை இருக்கும் இல்லையா, ஸோ அது வாங்கிட்டு வந்திருக்கேன். சும்மா வந்து ஒன்னு அழகா கையில போட்டு விடலாம். ஸோ ஜஷிதாக்கு 2 செட்டு வளையல் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட் ஜஷிதா வளையல். ஆமா. அப்புறம் எனக்கு என்ன எடுத்துட்டு வந்தேன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு ஸ்டோன் வச்ச நெக்லஸ் செட்டு, அதுக்கு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா இயரிங்குமே அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இங்க பாருங்க, இந்த செட்டு தான் எனக்கு மாடர்ன் சொல்றியா? ஆமா, இப்ப டிசைனர் சாரி வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு திருவிழாக்கு வந்து போடலான்னு இருக்கேன். அந்த டிசைனர் ஜுவல்லரிக்கு இதுதான் செட்டு. இந்த கமல் நல்லா அழகா இருந்துச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கோல்டு டைப்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். சோ இந்த நகை செட் வந்து பாத்தீங்கன்னா சுடிதாருக்குமே போட்டுக்கலாம், இது சுடிதாருக்குமே போட்டுக்கலாம், சாரிக்குமே போட்டுக்கலாம். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வாங்கினேன். ஆனா இந்த மாதிரி செட்ல வந்து பாத்தீங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். நார்மலா நான் நிறைய செட்டு நல்லா இருந்தது அழகா, அதெல்லாம் பார்த்தா 3000 ரூபாய் இருந்தது, 2900, 800, அப்புறம் 3000 அது மாதிரி இருந்தது. இப்ப நான் வாங்கினதுல இதான் கொஞ்சம் கம்மி அமௌண்ட். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாலிஷ் பண்ணியும் கொடுப்பாங்க. கருத்துருச்சுன்னா இப்ப இந்த வளையல அங்க இப்ப லைட்டா கருப்பாயிட்டே வருது பாருங்க. இது மாதிரி கருப்பாயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களே பாலிஷ் பண்ணி தருவாங்களாம். முக்கியமா பில்லு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கணும், பில்லு இருந்ததுன்னா ஃப்ரீயாவே பண்ணி தருவாங்களாம். நான் பில்லு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டேன், அப்ப எனக்கு அவ்வளவு தெரியல பில்லு எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப பில்லு எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ இந்த செட் நான் போட்டுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு இப்ப வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, சின்னதா வாங்கிட்டோம்னு சொல்லி சங்கீதாக்கு வருத்தம். அப்படிதான் அங்க நான் ஒண்ணு கழுத்துல வச்சு காட்டினேன்ல, ஃப்ளவர் மாதிரி நெக்லஸ் செட் ஒண்ணு வச்சிருந்தேன், செம்மையா இருந்தது. அது அப்படியே அங்க இருக்கிறதுல பார்த்தா அப்படியே கோல்டு மாதிரியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தங்க காசு, அதே காசு மாலை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா ஸ்டைல் வந்து அரும்பு நெக்லஸ் ஆரெல்லாம் இருந்தது, அதெல்லாம் அப்படியே கோல்டு மாதிரியே இருந்துச்சு பாக்க. சோ ஆனா 3000 ரூபாய் இருந்தது. நான் கழுத்துல வச்சல இந்த பூவா 3000 ரூபாய். ஆமா, அதனால நான் வாங்கல, பொறுமா வாங்கிக்கலாம்னு விட்டுட்ட. காசு இருக்கு, பட்ஜெட் பிரச்சனைனால வாங்கல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குனது. இது போட்டு காட்டுறேன், அப்புறமா போடும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோ அதுக்கப்புறம் ஒரு மேட்ச், அதுக்கு மேட்சாவே வந்து பாத்தீங்கன்னா வளையல். நான் வளையல் மேக்ஸிமம் நிறைய போட மாட்டேன். இப்ப போட்டிருக்கேன் இல்லையா, இந்த வளையல் ரொம்ப சூப்பரா இருந்தது. இது பேபிமா ஃபங்க்ஷனுக்கு எடுத்தது, பாப்பா மோனா கல்யாணத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நெக்லஸ் செட்டு அது இது எல்லாமே செட்டா போய் எடுத்துட்டு வந்தேன். அதுல வந்து நல்லா யூஸ் ஆயிட்டு இருக்கு. நான் ரெகுலரா போடுறது நல்லா ஒரு ரிச்சா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது போட்டாலே. சோ இப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் வாங்கியிருக்கேன். அங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேபி பிங்க், இந்த கிரீன் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி தான் நிறைய நெக்லஸ் செட் இருக்கு. அது லைட் கலரா இருக்கிறதுனால எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களே. சரி நல்லாதான் இருக்கு, வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப ஷாப்பிங் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு நகை செட் இப்ப சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கலாமா? பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, ஆனா இப்ப கொஞ்சமா வாங்கிட்டு வந்துட்டோம்னு வருத்தம். இதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கி வச்சிருக்காரு பாருங்க. என்னமா பாப்பா வளையல் அவர் சொல்றது பாரு, பாப்பா வளையல். இட்லி தானே சாப்பிட்டா, போய் சாப்பிட்டுட்டாரு. ஒரு கையில இட்லி இருக்கு, ஒரு கையில வந்து பாப்பா வளையல்னு காட்ட வர்றாரு. ஆமா, போய் இட்லி சாப்பிடுமா போமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மாசத்துல இந்த டப்பா ஃபுல்லா நான் நகை சேர்த்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னோட கோல்டு நகைலாம் வந்து பாத்தீங்கன்னா அடகுல போனதுனால இதெல்லாம் வாங்கினேன், ஃபேன்சி ஐட்டம்.
மேக்ஸிமம் நான் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நகை செட் எல்லாம் வாங்குறது கிடையாது விரும்பி. ஆனா இப்ப இது போட ஆரம்பிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாங்கி போடணும்னு ஆசை வந்துருச்சு. இதை வாங்குறது பாத்தீங்கன்னா தங்க நகையே வாங்கிக்கலாம் போல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து. ஆமா இது வாங்கினதுக்கு நீ ஒரு 2 கிராம் வாங்கி இருக்கலாம். ஆனா சூப்பரா இருக்கு. அது ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கவரிங் லவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுவாங்க தெரியுமா. போட போட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டிசைனா போடலாமா. இப்ப நான் தங்கம் வச்சிருந்தா ஒரே கமல் தான் போட முடியும், ஒரே கமல் ஒரே நெக்லஸ் ஆரம் தான் போட முடியும். இதெல்லாம் வந்து நம்ம வகை வகை நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம்ல. டப்பாக்குள்ள டப்பா வச்சிருக்கேன் பாரு. இதெல்லாம் நகை கடையா என்னன்னு தெரியல, அவ்வளவு தூரம் இருக்குது. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கமல் மட்டுமே, கமலுக்கு மட்டும் ஒரு டப்பாவா? ஆமா சூப்பர். அப்ப எல்லாமே தனித்தனியா அட்டை பாக்ஸ்ல போட்டு பின் பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி வந்து ஒரு பேப்பர் எடுத்து கட் பண்ணி அதுல நான் வச்சிருக்கேன். அப்பதான் செட்டு வந்து மிஸ் ஆகாத இருக்கும். கமல்லாம் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாவே கமல், என்னோட கமல் ஐட்டம்ஸ். இது ஒரு கமல். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை கமல் மட்டும் பாருங்களேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாங்கினது. இது வந்து நெக்லஸ் செட்டு கூட வந்தது. இதெல்லாம் நெக் செட்லாம் வாங்கணும்ல அதோட வந்தது, அது கூட எல்லாம் தனியா வாங்கினது. இது ஃபுல்லா என்னோட கமல் ஐட்டம். 10க்கு மேல இருக்கும் போல இருக்கு கமல் ஐட்டம். இது கம்மி பேபி, இதை விட நிறைய வச்சிருப்பாங்க. இப்ப நான் வச்சிருக்கேன்ல, இதை விட நீங்க நிறைய வச்சிருக்கீங்களா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் வாங்கி போட பிடிக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா எவ்வளவு கமல் வச்சிருக்காருன்னு பாருங்க. இதெல்லாம் இப்போ வாங்கின கமல் ஐட்டம்ஸ். இதுல 2 கமல் இருக்கு. மேல ஒரே ஒரு ஸ்டோன் வச்சது, கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த கமல். இந்த கமல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோடது ஃபேன்சி ஐட்டம். ஆமா. அதுக்கப்புறம் இந்த நெக்லஸ் செட் எல்லாம் பாக்குமா? நெக்லஸ் பாக்கலாம். இந்த இதெல்லாம் நெக்லஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பிங்க்ல வாங்குனதுதான். இந்த வளையல் கூட இதெல்லாம் மேட்சா பிங்க்ல வாங்குனது. நகைலாம் வாங்குறதுக்கு முன்னாடி முத வாங்குனது இதுதான். இது வந்து பாப்பா பர்த்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா வாங்கினேன். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு. பர்த்டேக்கு போடலாம் சங்கீதா, எப்பவும் போட முடியாது, ஆனா ரெகுலரா யூஸ் பண்ண முடியாது. ஆனா இது மாதிரி பெருசா வாங்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பெருசா வாங்கினா அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நம்ம கழுத்துக்கு வந்து மெல்லிசா சின்னதா வாங்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டைலா இருக்கும், ரிச்சா இருக்கும். இது மாதிரி பட்டையா போட்டோம்னா அந்த அளவுக்கு லுக்கா இருக்காது. சோ இதுக்கப்புறம் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல தான் வாங்கினாரு. அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குட்டி குட்டியா இருக்கு எல்லாமே. சின்னதா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் வந்து நல்லா அழகா இருந்தது. சோ இப்போ ரீசெண்டா ஒரு ஷார்ட்ஸ்ல கூட பாத்திருப்பீங்க, இந்த நகை வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருந்தேன் எத்தனை போகணும்னு சொல்லிட்டு. இது சூப்பரா இருக்கு. இப்ப இதான் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு போட்டு வருவேன். பொங்கல் வைக்கிறதுக்கு ஒரு பட்டு புடவை ரெடி ஆயிட்டு இருக்கு, பிளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன். அதுக்கு மேட்சா போறதுக்கு இது ஒண்ணு. அப்புறம் இந்த நகைலாம் வந்து பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து பழசு, ஆல்ரெடி ஆன்டிக் மாடல்ல இருந்தது எடுத்தது. நெக்லஸ், ஆரம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரகபிரவேசம் அன்னைக்கு வாங்கினது. இதெல்லாம் கிரகபிரவேசம் அப்ப வாங்கினது. ஆமா, வித்தியாசமா வாங்கி வச்சிருக்காரு பாருங்களேன். பவுன் வாங்கினா சங்கீதா ஒன்னு 1000 ரூபான்னு போட்டா கூட நீ 1 கிராம் 2 கிராம் பவுனே எடுத்துருக்கலாம் போல இருக்கே. நெக்லஸ் செட் மட்டும் எத்தனை வச்சிருக்கேன் பாரு பேபி. இதெல்லாம் நெக்லஸ் செட். இது அப்படியே தங்கம் மாதிரி. எப்ப இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே தங்கம் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் கூட கவரிங் மாதிரி லைட்டா தெரியும். இது அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு. இதான் நான் கிரகபிரவேசம் அன்னைக்கு போட்டுட்டு இருந்தது. இதுதான், இந்த நகை தான் போட்டிருந்தேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது புதுசா இப்ப வாங்கினது. இன்னும் அதை போட்டு பாக்கல, இன்னும் போடவே இல்லை. இது நான் நல்லா அழகா ஸ்டோன் வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்டோன் வந்து வச்சிருக்கா. இது இப்ப திருவிழாக்கு போடுவேன். சூப்பரா இருக்கு சங்கீதா இந்த மாடல். அதனால வாங்கினே இது நல்லா பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, அதனால வாங்கினேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மலுமே இருக்கு. இந்த ஸ்டோன் வச்ச கம்மல். ஆமா, இது அப்படியே ஒரு செட்டு அழகா வந்து பாத்தீங்கன்னா அது போட்டுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஆரம் நெக்லஸ். அப்புறம் இன்னொரு நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா இது தனியா வாங்கினேன். இது ரொம்ப சூப்பரா இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பா கூட இப்ப ரீசெண்டா போட்டேன். இது பார்க்க நல்ல அழகான மாடல். சூப்பரா இருக்கும். மொத்தமா என்னோட ஜுவல்லரி எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். சோ எவ்வளவு தூரம் வச்சிருக்கேன்னு பாக்கலாம். ஃபுல் ஜுவல்லரி கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நெக்லஸ் இங்க பாருங்க. நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அடுக்கி வச்சிருக்கேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருந்து இது ஒரு நெக்லஸ். அடுத்தது இது. அப்புறம் இது புதுசு இன்னும் வந்து போடவே இல்ல. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு தூரம் வச்சிருக்கேன் நான். மொத்தம் 13 நெக்லஸ் செட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா வாங்குனதுதான். இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 months, ஆமா 6 months-க்குள்ள தான் வாங்குனேன். ஆமா, அப்ப வாங்குனது. ஆரம் கலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம் கம்மியா தான் இருக்குது. 1 2 3 4 5 செட் ஆரம் வச்சிருக்காரு சங்கீதா. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து எந்த செட் ஆரம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சங்கீதா வச்சிருக்க கலெக்ஷன்ல கம்மியா தான் வச்சிருக்கேன் பேபி. அப்ப இன்னும் நிறைய வாங்கணும்னு நினைக்கிறேன்.
நான் வந்து நேத்து வந்து ஒரு லாங் செயின் ஃபார்மேட்ல தான் வாங்கலாம்னு போனேன். லாங்கா செயின் வச்சு டாலர் வச்ச மாதிரி ஒரு லாங் ஆரம் வாங்கலாம்னு போனேன். ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி எங்க கிடைக்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆரம் கலெக்ஷன். இது ஃபுல்லா கமல். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதாவோட கம்மல் பாருங்க ஃப்ரெண்ட். டிசைனா இருக்கு கம்மல் எல்லாமே. வளையல் தான் வீட்ல ஒரே ஒரு செட் வளையல் தான் வச்சிருக்கேன். வளையலே இல்ல, இப்ப நேத்து வாங்குனது கையில போட்டுருக்கிறது அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. வளையல் வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் நிறைய. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல் பேபி. கண்ணாடி வளையலா? கன்சீவா இருக்கும் போது போட்டது. அங்கே வீட்டுல கழட்டி வச்சிருந்தேனே, அது பத்திரமா வச்சிருந்தாங்க. போய் எடுத்துட்டு வந்தேன் நானு. சூப்பரா இருக்கு. நம்ம வந்து தேவைப்படும் போது கண்ணாடி வளையல் கூட போட்டுக்கலாம். அப்பெல்லாம் 2-8 சைஸ். நீ வந்து ரொம்ப குண்டா இருந்த சங்கீதா கன்சீவா இருக்கும்போது. எல்லாருமே குண்டா இருப்பாங்கல்ல, அது மாதிரி குண்டா இருந்த. பெரிய சைஸ்ல எல்லாமே எல்லாமே 2-8 சைஸ். இப்ப என்னோட கரெக்ட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2-6. 2.25 தான் வந்து பாத்தீங்கன்னா வளையல் போடுவேன். இதெல்லாம் பெருசா இருக்கு. இருந்தாலும் எடுத்து வச்சிருக்கேன். வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் மொத்தமா. போட்டுக்கலாம். 4 வளையலா? அம்மா வளையல். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன். இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் இது மாதிரி நிறைய வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரு சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குமே முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காது. நான் வந்து பாத்தீங்கன்னா கவரிங் போட மாட்டேன். காது புண்ணாயிடும் எனக்கு அப்பெல்லாம் கவரிங் போட்டாலே. அதனாலே நான் வந்து சின்ன பிள்ளைல இருந்தே கோல்டு கம்மல் தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஆர்வம் ஆயிடுச்சு இது மாதிரி. அதனால ஆர்வமானதுனாலதான் இங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல. பாத்துக்குங்க எவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வேணுமா சங்கீதா? வேணுமா? சரி. அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எது நமக்கு பிடிச்சிருக்கோ. இப்போ கோல்டுனா ஒரே ஒரு செட்டு தான் போட்டுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதுனா நிறைய அழகா போட்டுக்கலாம் மாடல் பண்ணலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.